வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழக அரசில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரை பற்றி தான். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதே இல்லை, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டிலேருந்து பாஜகவுக்காக ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் மத்திய இணையமைச்சராக கூட இருக்கார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இதுவரையிலையும் நாடாளுமன்றத்தில் அப்படி என்னத்தை பேசியிருக்காரு? மத்திய அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இதுவரை என்னத்தை செஞ்சிருக்காரு? இதுவரையிலும் ஒரு வீடியோ யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? கிடையாது. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்னென்ன பேசியிருக்காரு? விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இதை மாதிரி எத்தனையோ பிரச்சனைக்காக பேசியிருக்காரு. பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. மத்திய அமைச்சர்கள் எத்தனையோ பேரை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியில் வந்திருக்கு, ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. அது இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டிலையும் தினம் போராடிட்டு இருக்காரு. ஆனால் மத்திய அமைச்சராக இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் இதுவரையும் எதை பற்றியும் பேசவே இல்லை. ஆனால் வருவார். பாஜகவினர் யாராவது அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து வருவார், அவ்வளோதான். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட பிரச்சனை, விவசாய பிரச்சனைகளோ இல்லை ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையோ, கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி பிரச்சனையோ, இல்லை டெல்லியில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களோ அந்த பிரச்சனை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? வாய் திறந்து பேசியிருக்காரா? கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடிட்டு இருந்தப்ப ஐயா விட்டுடுங்க அப்படின்னு தினம் கெஞ்சினார். போராட்டத்தை கைவிட்ட உடனே அந்த கூட்டத்தில் அவங்கள தூண்டி விட்றாங்க அப்படின்னு வேற மாதிரி பேசினார். அதே போல தான் டெல்லியில் விவசாயிகள் போராடிட்டு இருந்தப்ப ஆரம்பத்தில் விட்டுடுங்கன்னு தினம் கெஞ்சிக்கிட்டு இருந்தார். போராட்டத்தை கைவிட்டதுக்கு அப்புறம் அப்படியே மாற்றி பேசினார். இது போல தான் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்படியே மாற்றி பேசுறது. அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இதுவரையிலும் எந்த ஒரு எம்பியாவது, பாஜகவை சேர்ந்த எம்பியாவது அந்த மாநிலத்துக்கு எதிராக பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் ஏன் தமிழுக்கு விவசாயத்துக்கு எதிராகவே செயல்படுறீங்க? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை அன்புமணிக்கும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே நடக்க போகிற அந்த விவாதத்தை பற்றி மட்டும்தான். இதில் பாஜக எங்கேருந்து வந்துச்சு? தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்காக குறுக்க வந்தாங்க? இதுவரை இலைமறை காய்மறையாக தான் இருந்துச்சு. அதிமுக பாஜக கைக்குள்ளே வச்சிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் குறுக்க வந்து பேசுகிறதுனால முழுக்க நீங்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க பிரச்சனையை அவங்க செங்கோட்டையன் கூப்பிட்டாரு. அன்புமணி சரின்ட்டு வாங்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் செங்கோட்டையன் வழக்கம் போல் என்னால் முடியல அப்படின்னு ஏதோ ஒரு சப்பை கொட்டிட்டு கிளம்பிட்டார். இது வேறு பிரச்சனை. இதில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன வந்துச்சு? அவங்க ஏன் இதை பற்றி பேசணும்? முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற எம்பி ஒரே ஒரு ஆள் தான், அவரை சரியாக செயல்பட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மற்ற கட்சியில் இருக்கிற எம்பியை பற்றி பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடல அப்படின்னு. சரி, அவர் ஓட்டு போடல தான். அவர் ஓட்டு போட மாட்டேன்னே சொல்லிட்டாரு. அவர் எதுக்காக ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னார்? காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சாதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னார். காவேரி மேலாண்மை வாரியம் என்ன அவர் தனியாகவே எடுத்துகிட்டு போகிறாரு? இல்லை பாமகவுக்கு மட்டும் தனியாகவே எழுதி தரப்போகிறாங்க? தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நீராதாரமான காவேரி பிரச்சனை அது. அதுக்காக அவர் சொன்னார். இதுக்கு ஒத்துழைப்பு தராத நீங்கள் இன்னைக்கு அவரை பற்றி கேள்வி கேட்குறீங்க. இதே அன்னைக்கு இந்த வார்த்தை நீ கேட்டிருப்பீங்களா? தேர்தல் அப்போ கேட்டிருந்தீங்கன்னா ஓட்டு மக்கள் மத்தியில் இதாகிடும். அதனால் இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி கேள்வி கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் மற்ற கன்னடத்தில் இருக்க பாஜகவினர் மாதிரி அவங்ககிட்டேருந்து கற்றுக்குங்க. அவங்க எப்படி அவங்களோட மொழி, அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களோ அது போல் நீங்களும் நம்மளோட மொழி தமிழ், நம்மளோட உரிமை, நம்மளோட விவசாயம் அப்படின்னு நீங்கள் முதல்ல மாறுங்க. அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்கள். இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு செயல்படுற ஒரு சிலரோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இப்படி நல்ல செய்ய வரவங்களையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இப்படிலாம் செய்கிறதுக்கு அரசியலில் நீங்கள் இருக்க வேண்டியதே இல்லை. உங்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அந்த பேரை நீங்களாம் கெடுத்துக்காதீங்க.